நம்ம தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அவரு இப்படி என் வாயால கூப்பிடுறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஒரு நண்பரா பார்த்திருக்கேன், நல்ல ஒரு மகனா பார்த்திருக்கேன், நல்ல ஒரு கணவரா பார்த்திருக்கேன், குழந்தைகளுக்கு நல்ல ஒரு தகப்பனா பார்த்திருக்கேன், ஒரு பொறுப்புள்ள ரொம்ப பொறுப்புள்ள நண்பனா பார்த்திருக்கேன். இப்போ அவரை இந்த தமிழ்நாட்டினுடைய முதல் குடிமகன் முதலமைச்சரா நான் பார்க்கிறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதை விட ஒரு நண்பனுக்கு என்னங்க பெருமை? என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா, என்ன ஒரு நடிகன்னு சொல்லும் போது எனக்கு பெருசா நான் பெருமைப்பட மாட்டேன். நல்லா நடிச்சிருக்கீங்க, நல்லா பண்ணிருக்கீங்க. என்ன ஒரு இயக்குனர் டைரக்டர் அப்படின்னு சொல்றதுல நான் பெருமைப்பட மாட்டேன். எம்எல்ஏன்னு சொல்றதுல பெருமைப்பட மாட்டேன். அமைச்சர்னு சொல்றதுல பெருமைப்பட மாட்டேன். ஆனா தளபதியுடைய நண்பன், அதுக்கு மட்டும்தான் பெருமை. அது சொல்லும் போது எனக்கு பேச்சு வரல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த தளபதியுடைய நண்பனை இந்த தூத்துக்குடியில ஜெயிக்க வச்சீங்க பாத்தீங்களா? ஜெயிக்க வச்சீங்களே. நான் அன்னைக்கு சொன்னேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஜூன் 22 தளபதியுடைய பிறந்த நாள், முதலமைச்சருடைய பிறந்த நாள். அன்னைக்கு நான் சொல்லும் போது நம்ம தளபதியோட பிறந்த நாள் அன்னைக்கு அவருக்கு இந்த தூத்துக்குடியினுடைய வெற்றியையும் தமிழ்நாட்டுல தாவேகா ஜெயிக்கிறதையும் வெற்றியா நம்ம பரிசா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். இத சாத்தியமாக்குறது யாரு? நீங்க தாங்க. லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல். நன்றி நன்றி நன்றி. தளபதிக்கு இந்த ஊர் எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? தன்னுடைய நண்பனை பிடிக்கிற அளவுக்கு இந்த ஊரு தூத்துக்குடியை பிடிக்கும், இந்த மண்ணை பிடிக்கும். இந்த மண்ணின் மைந்தன் தன்னுடைய நண்பன் அப்படின்றதுல அவர் அவ்வளவு பெருமைப்படுறாரு, சந்தோஷப்படுறாரு. அவர் இந்த ஊருக்கு வந்துட்டு போகும்போது அன்னைக்கு நைட்டு என்கிட்ட சொல்றாரு, மக்கள் கலகிட்டாங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப நெகிழ்வா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த ஊரை நல்லா பார்த்துக்கணும் ஸ்ரீ அப்படின்றார் முதலமைச்சர். அதனாலதான் அவர் இட்ட ஆணைக்கு எந்த ஒரு களங்கமும் வராதபடி கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு இருக்க.